அந்தர்பல்ட்டி அடித்த வைத்தியலிங்கம் கதரும் ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்சமயம் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கு. இன்னொரு புறத்திலே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் தற்சமயம் அதிமுகவில் இணைந்து கொள்ள வேண்டும் என சொல்லிதான் அதற்குரிய வேலைப்பாடுகளையும் பார்த்துக்கிட்டு, அதாவது டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் காலக்கெடு, ஒரு வாரம் காலக்கெடு விதித்தவர்கள் எல்லாம் தற்சமயம் அதிமுகவிலே கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டார்கள். அதிமுகவிலிருந்து வெளியே போன செங்கோட்டையன் அதற்காண்டி போராடி இருக்க வேண்டும், ஆனால் உடனடியாக தமிழக வெற்றி கழகம் பக்கம் போய்விட்டார். அடுத்தபடியாக ஓபிஎஸ் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் காலக்கெடு விதித்திருக்கிறார். அந்த காலக்கெடு விதிப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் நமது வைத்தியலிங்கம் அவர்கள். வைத்தியலிங்கத்திற்கும் ஓபிஎஸ்க்கும் இடையே ஏகப்பட்ட முரண்பாடுகள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நேரத்திலே வைத்தியலிங்கம் என்ன சொல்கிறார், அதாவது டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக ஒன்றிணையவில்லால் கண்டிப்பாக நாங்கள் புதிய கட்சியை ஆரம்பிப்போம், ஓபிஎஸ் தலைமையிலே புதிய கட்சியை ஆரம்பிப்போம் என சொல்லி வைத்தியலிங்கம் கூட அண்மையிலே ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்குமே டிசம்பர் 15 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே ஒத்துப்போவது கிடையாது, அதிமுக ஒன்றிணைய போவது கிடையாது என நன்றாகவே வைத்தியலிங்கத்திற்கு தெரியும். அதன் காரணமாகத்தான் ஓபிஎஸ்ஸிடம் பேச்சுவார்த்தை என்பது மறுபடியும் பேச ஆரம்பித்திருக்கிறார். அதாவது இனி நாம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கொடுத்தாலும் அடுத்த வருடம் டிசம்பர் மாதம் வரைக்கும் காலக்கெடு கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் செய்ய போவது கிடையாது. இதுவரைக்கும் பொறுத்திருந்தது போதும், இனிமேல் நாம் புதிய கட்சியை ஆரம்பிக்கலாம், புதிய கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியுடன் ஏதேனும் ஒரு கட்சியை கூட்டணியில் இணைத்து போட்டியிடலாம் என வைத்தியலிங்கம் ஓபிஎஸ்ஸிடம் பேசியிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கு. அதற்கு ஓபிஎஸ் அவர்கள் இது இப்போதைக்கு வேண்டாம், ஜனவரி மாதத்திற்கு மேல் பார்த்து கொள்ளலாம், பாஜக என்ன சொல்கிறது என்று பார்த்துவிட்டு அதன் பிறகு நாம் பார்த்து கொள்ளலாம் என வைத்தியலிங்கத்திடம் சொன்னதாகவும், இதன் காரணமாக வைத்தியலிங்கம் தற்சமயம் மிகப்பெரிய ஒரு கோபத்திலே இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதரவு வைத்தியலிங்கம் பண்ருட்டி ராமச்சந்திரன். பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வயது முதிர்வாகி போச்சு, அதன் காரணமாக ஒரு அரசியலில் ஈடுபடுவது கிடையாது. அதோடு வைத்தியலிங்கம் மட்டும்தான் நமது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிற நபராக இருக்கிறார். அந்த நபரும் திடீரென தற்சமயம் அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கு. வைத்தியலிங்கத்திடம் திமுகவும் சரி அதிமுகவும் சரி மாறி மாறி எங்கள் கட்சியில் இணைந்து கொள்ளுங்கள் என பேச்சுவார்த்தை என்பது நடத்தி பார்த்தது. அதற்கெல்லாம் ஒத்து வராமல் இருந்த வைத்தியலிங்கம் தற்சமயம் புதிதாக ஒரு முடிவை எடுக்க இருப்பதாகவும், அந்த முடிவின் காரணமாக ஓபிஎஸ் அணியில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருப்பதாகவும் தற்சமயம் இணையதளங்களிலே தகவல் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. அப்படி அவர் வெளியேறினால் கண்டிப்பாக அதிமுகவா அல்லது திமுகவா அல்லது தமிழக வெற்றி கழகமா, இந்த மூன்று கட்சியில் ஏதேனும் ஒரு கட்சியில் இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.